திரியேக கடவுளுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 68வது சபை நாள் அறிக்கை. குமரி மண்ணில் கேதரின் புத் மருத்துவமனைக்கு மேற்கே, ரயில்வே நகருக்கு கிழக்கே, நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வடக்கே, நெல் விளையும் வயல்வெளியின் தெற்கே, அருகுவிளை கிராமத்தின் மத்தியில் ஒளியாய் அமைந்துள்ள CSI டாக்டர் சி வில்லியம் நினைவு ஆயர் மண்டல திருச்சபையின் 68வது அறிக்கையை உங்கள் முன் படைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சபை ஆரம்ப காலத்தில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரிக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தில் கல்லூரி மாணவர்களால் நற்செய்தி பணி நடைபெற்றது. அதன் பிறகு கஸ்பா சபை நற்செய்தி குழுவினராலும் பலரது உதவியாலும் 22/7/1957 31 சென்ட் இடம் வாங்கி ஒரு சிறு ஆலயம் கட்டி 15/12/1957 அருள் திரு ஜேக்கப் ஐயர் அவர்களால் ஜெபம் செய்து திருமதி மாஸ்டர் அம்மையாரால் திறந்து வைக்கப்பட்டது. முதல் திருப்பணி விடையாளராக திரு திரவியம் அவர்களை நியமனம் செய்தனர். தொடர்ந்து திரு சாலமோன், திரு ஏசா, திரு ராஜரத்னம், திரு மால்ட் சுவிசேஷகர், திரு டேனியல், திரு மாசிலாமணி, திரு கிறிஸ்துதாஸ், திரு சாமுவேல் சுவிசேஷகர், திரு டேவிட், திரு ராபின்சன் டேனியல், திரு ஒய் ஜேக்கப் ஆகியோர் இறைப்பணி செய்தனர். அதைத் தொடர்ந்து திரு ஐ ஞானமணி உபதேசியார் காலத்தில் 3 பேர் கொண்ட சபைக்குழு உருவானது. 1/5/1986 முதல் திரு பி குமாரராஜ் அவர்கள் முழுநேர ஊழியராக இறைப்பணி செய்யும் போது ஆலய தொழுகைக்கு வரும் மக்கள் அதிகமாக இருந்தபடியால் புதிய ஆலயம் கட்ட தீர்மானிக்கப்பட்டு 16/10/1988 அடிக்கல் நாட்டப்பட்டு பலரது ஜெபத்தாலும் பல சபையாகவும் தனி நபர்களாகவும் ஆலய பணிக்கு டாக்டர் சி வில்லியம் குடும்பத்தினர் சிறப்பு நிதியுதவி செய்யவே 3 ஆண்டுக்குள் ஆலய பணி நிறைவு பெற்றது. எனவே சபையின் ஏக முடிவின்படி அருகுவிளை CSI சபை ஆலயத்திற்கு டாக்டர் சி வில்லியம் நினைவு ஆலயம் என பெயர் வைக்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி இந்த ஆலயம் டாக்டரின் பெயரில் 26/1/1991 குமரி பேராயர் உயர்மறை திரு ஜி கிறிஸ்தாஸ் அவர்களால் அர்ப்பணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து திரு பி செல்லப்பன், திரு ஜே சாமுவேல், திரு எஸ் பாலஸ் ஆகியோர் இறைப்பணி செய்தனர். 1/5/1997 ஊழியராக பொறுப்பேற்ற திரு TK டேனியல் அவர்களின் நாட்களில் ஆலய முகப்பு பணியும் மணிகோபுர பணியும் செய்ய தீர்மானித்து ஆலய முகப்பு பணி முடிந்தது. பொறுப்பு ஊழியராக திரு ராபர்ட் பெனடிக்ட் அவர்களும் பணியாற்றினார்கள். 1/5/2003 ஊழியராக பொறுப்பேற்ற திரு எஸ் பொன் ஜான்சன் அவர்களின் காலத்தில் 29/8/2004 குமரி பேராயர் உயர்மறை திரு ஜி தேவகடாட்சம் அவர்களால் ஆலய மணிகோபுரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1/5/2006 ஊழியராக பொறுப்பேற்ற திரு பி ஞானையா அவர்களின் நாட்களில் போதகர் இல்லம் கட்டப்பட்டது மற்றும் ஆலயத்தோடு இணைந்து கீழ்த்தளம் கட்டப்பட்டு இன்று ஆலயமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 1/5/2017 ஊழியராக பொறுப்பேற்ற சுவிசேஷகர் வி ஆசிர் அவர்களின் நாட்களில் ஆலய உபயோகத்திற்காக மேல்தளம் கட்டப்பட்டது மற்றும் சாப்பாடு மேஜைகளும் தேவைக்கு ஏற்ப செயர்களும் வாங்கி உபயோகப்படுத்தப்பட்டது. 1/5/2016 ஊழியராக பொறுப்பேற்ற சுவிசேஷகர் எம் ராபின்சன் நாயகம் அவர்களின் நாட்களில் சபையின் தேவைக்கு ஏற்ப ஆழ்குழாய் கிணறு மின்சாரம் தடைபடும் போது அதை சரிக்கட்ட ஜெனரேட்டர், பாதுகாக்க ரூம் மற்றும் மேல்தளத்தில் ஒரு அறையும் கட்டப்பட்டது. 19/2/2019 ஊழியராக பொறுப்பேற்ற சுவிசேஷகர் எஸ் இன்பராஜ் அவர்களின் நாட்களில் சபையின் மேல்கூரை மாற்றி பால் சீலிங், கீழ்த்தரை முழுவதும் கிரானைட் மற்றும் ஆலய வளாகம் ஃபேவர் பிளாக் போட்டு அழகுபடுத்தப்பட்டது. 1/7/2021 முதல் பொறுப்பு ஆயராக அருள் திரு மகேர்ஷால் அஸ்பாஸ் அவர்கள் ஆயர் மண்டல சபையாக மாற்றுவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்தார்கள். குமரி பேராயர் உயர்மறை திரு அறிவர் AR செல்லையா அவர்கள் 1/9/2021 இருந்து நமது சபை ஆயர் மண்டல சபையாக உயர்வு பெறுவதாக அறிவித்தார்கள்.
29/9/2021 அன்று அருள் திரு ஜே விக்டர் ஞானராஜ் அவர்களால் ஆயர் மண்டல சபையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. 1/9/2021 ஆயர் மண்டல சபையின் முதல் போதகராக அருள் திரு ஜே சிங்ஜான் நத்தானியல் அவர்கள் சபை வளர்ச்சியிலும் சபை ஊழியத்திலும் சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள். பொறுப்பேற்றவுடன் ஆலய ஆல்டர் பணி, கலையரங்கம், சாய்வு பெஞ்சுகள், ஆலய அலங்கார வளைவு, கொயினோனியா பத்திரிகை மற்றும் கொட்டச்சேடு பணிக்களத்தின் மிஷன் வீட்டு பணி சுமார் 9 லட்சம் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற அக்டோபர் மாதம் பிரதிஷ்டை செய்ய தீர்மானிக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஆலய பயன்பாட்டிற்காக ஏர்குலர், அப்பம் வைக்கும் பாத்திரம், ரசம் வைக்கும் ஸ்டாண்ட், பிளைட், பாய், மைக் மற்றும் நம் திருச்சபையின் லோகோ ஆலய வளைவில் பதிக்கப்பட்டது. இவ்விதமாக பொருட்கள் வாங்கி தந்து அழகுபடுத்திய அனைத்து குடும்பங்களையும் பாராட்டுகிறோம். இந்த ஆண்டு தொடங்கப்பட்ட பெண்களுக்கான லீதியாள் ஜெபக்குழு, ஆண்களுக்கான கொர்னலியு ஜெபக்குழு, உதவிகள் செய்கிற நல்ல சமாரியன் குழு ஆகியவை குறிப்பிடத்தக்கது. இன்று 68வது சபை நாள் தொழுகை நமது சேகர ஆயர் அருள் திரு டாக்டர் டி சாம் கிறிஸ்டோபர் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நாளிலும் சாரோன் டிவி மூலம் சபை நாள் தொழுகை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற சகோதரர் ஜஸ்டின் அவர்களையும் திருச்சபையாய் பாராட்டுகிறோம். இத்தொழுகில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும், முன்னாள் போதகர்களையும், சபை மக்களையும், உறவினர்களையும், நண்பர்களையும், இணைந்து செயலாற்றுகின்ற சபை கமிட்டி, கிளை சங்க அங்கத்தினர்களையும் வரவேற்று நன்றி கூறி இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி.